இரவு உணவாக சில உணவுகளை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா இரவு நேரத்தை தூங்கும் போது பகல் நேரம் மாதிரி இல்லாமல் சில மாற்றங்கள் நம்ம உடம்புல நடக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாடி டெம்பரேச்சர் குறையும், ஹார்ட் ரேட்டும் சரி, பிளட் ப்ரெஷரும் சரி குறைய ஆரம்பிக்கும். டைஜஷன் அதாவது செரிமானமும் ஸ்லோவாக தான் நடக்கும். சில ஹார்மோன்ஸ் உற்பத்தி அதிகரிக்கும். உதாரணத்துக்கு மெலட்டோனின், growth ஹார்மோன், லெப்டின். நம்ம எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது வலுவடையும். ஆக மொத்தத்தில் நம்ம பாடியோட ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கே இரவு நேரத்தில் நடக்கும். ஆனால் சில உணவுகளை இரவு உணவாக சாப்பிடும்போது இந்த செயல்பாடு எல்லாமே தடைபடும். அது என்னென்ன அப்படின்னா, நம்பர் 1 டீப் ஃப்ரைடு அண்ட் ஃபேட்டி ஃபுட்ஸ். எண்ணெய் மற்றும் கொழுப்பு நிறைந்த உணவுகளை எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல கோலிசிஸ்டோகைனின் மற்றும் குளுக்கோகான் லைக் பெப்டைட் 1 அப்படிங்கிற ஹார்மோன் உற்பத்தி அதிகரிக்குது. இது நம்ம சாப்பிட்ட உணவை வயிற்றுப்பகுதியில் அதிக நேரம் தங்க வைக்கிறதுனால செரிமானம் தடைபட்டு தூக்கம் பாதிக்கப்படுது. என்னென்ன அப்படின்னா பூரி, ஃப்ரைடு இட்லி, ஃப்ரைடு சிக்கன், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். நம்பர் 2 ரிஃபைன்டு கார்போஹைட்ரேட் அண்ட் ஹை சுகர் ஃபுட்ஸ். பொதுவாகவே ரிஃபைன்டு உணவுகளுக்கு கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரொம்ப அதிகம். இது மாதிரியான உணவுகளை எடுத்துக்கும் போது நம்ம ரத்தத்தில் சர்க்கரை அளவு உடனே ஏறும், உடனே இறங்கும். இது மாதிரியான சுகர் கிராஷ்னால பசியும் சீக்கிரமே தூண்டப்படும். அது மட்டும் இல்லாமல் இன்சுலினும் நம்ம ரத்தத்தில் அதிகரிக்கிறதுனால பொதுவாக நார்மலாக உருவாக வேண்டிய growth ஹார்மோன் அளவும் குறைவாக தான் உருவாகும். உதாரணத்துக்கு பரோட்டா, பிரியாணி, பர்கர், பீஸா, பாஸ்தா. நம்பர் 3 ஸ்பைசி ஃபுட்ஸ். காரமான உணவுகளை எடுத்துக்கும் போது, குறிப்பாக மிளகாய் உள்ள உணவுகள் எடுத்துக்கும் போது அதில் இருக்கிற கேப்சைசின் அப்படிங்கிற காம்பவுண்ட் நம்ம வயிற்றுப்பகுதியில் ஆசிட் செக்ரேஷனை அதிகப்படுத்துது. இது நெஞ்செரிச்சல், எதுக்களிப்பு இது ரெண்டுத்தையும் உண்டாக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பாடி டெம்பரேச்சரை அதிகரிக்கிறதுனால ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகி ஸ்ட்ரெஸ்ஸும் உண்டாகுது. நம்பர் 4 அசிடிக் ட்ரிங்க்ஸ். லெமன் சோடா, கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், காஃபி இது எல்லாமே நெஞ்செரிச்சல், எதுக்களிப்பை உண்டாகும். இது மாதிரியான பானங்களுக்கு டயூரிட்டிக் எஃபெக்ட் இருக்குது. அதாவது யூரின் ஃபார்மேஷனை அதிகப்படுத்தும். இதனால் தூக்கமும் டிஸ்டர்ப் ஆகும். காஃபியில் இருக்கிற கெஃபைன் நம்ம தூக்கத்துக்கு காரணமாக இருக்கிற மெலட்டோனின் ஹார்மோன் உற்பத்தியும் குறைச்சிரும். அதனால் இது மாதிரியான உணவுகளை இரவு உணவாக தவிர்ப்பது நல்லது.